வணக்கம் யுவர்ஸ். தமிழ் மாதங்களின் சிறப்புகள் வரிசையில் வைகாசி மாத சிறப்புகள் பற்றி காண்போமா? சூரிய பகவான் ரிஷப ராசியில் பிரவேசிக்கும் காலமே வைகாசி மாதமாகும். இதனை வைகாசம், மாதவ மாதம் என்றும் சொல்வார்கள். வைகாசி என்றாலே மலர்ச்சி என்று பொருள். சுக்கிரனின் வீடு ரிஷபம் சுபிட்சத்திற்கு கேட்கவும் வேண்டுமா? இந்த மாதத்தில் எது செய்தாலும் பல மடங்காக வளரும் யோக மாதம் இது. இந்த மாதத்தில் கங்கையில் நீராடி பகவானை வேண்டுதல் மூலம் 7 ஜென்ம பாவங்கள் நீங்கும் என்று சாத்திரங்கள் சொல்கின்றன. விஷ்ணு புராணத்திலோ இந்த மாதத்தில் புனித நதிகள் ஏதாவது ஒன்றில் நீராடி விஷ்ணுவை ஒரு துளசி இலை கொண்டு பூஜை செய்தால் பல நன்மைகள் கிட்டும் என்று கூறுகிறது. இந்த மாதத்தின் சிறப்புகளை ஒன்று ஒன்றாக காண்போம். விஷ்ணுபதி புண்ணிய காலம். பெருமாளுக்கு உகந்த 4 மாதங்களில் முதல் மாதம் வைகாசி ஆகும். இந்த வைகாசி மாதம் 1ஆம் தேதி காலை 1:30 முதல் 10:30 வரை விஷ்ணுபதி புண்ணிய காலமாகும். இந்த நாளின் கொடிமரம் உள்ள பெருமாள் கோவில் சிறப்பானது. பெருமாள் கோவிலுக்கு சென்று விஷ்ணுவின் திருநாமங்களை சொல்லிக்கொண்டு 27 பிரதட்சணம் செய்து வேண்டிக் கொண்டால் நிச்சயமாக மகாலட்சுமி தாயார் கனகமழை பொழிவார்கள். வீட்டில் சுபிக்ஷம் நிலவும். சந்திரன் விசாக நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுவதால் இந்த மாதத்தில் வரும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. வைகாசி அமாவாசை. இந்த அமாவாசை அன்று கிட்டத்தட்ட 5 கிரகங்கள், அதாவது சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், குரு ஆகிய கிரகங்கள் ஒன்று சேர்வதால் இந்த அமாவாசை மிகவும் உயர்ந்தது. குலதெய்வ வழிபாடு செய்ய மிகவும் உகந்த நாள். வைகாசி விசாகம் பௌர்ணமி. வைகாசி மாதத்து பௌர்ணமியும் விசாகமும் மிகவும் முக்கியத்துவம் பெற்றவை. பெரும்பாலும் இவை இரண்டும் இணைந்தும் அடுத்தடுத்தும் வரும். வைகாசி விசாகத்தன்றுதான் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து புறப்பட்ட சுடர்களிலிருந்து தீமைகளை அழித்து நலன்களை அருள முருகப்பெருமான் அவதரித்தார். விசாகம் என்பது 6 நட்சத்திரங்களின் கூட்டு. சிவனின் சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம் ஆகிய 5 முகங்களும் பராசக்தியின் ஆதோ முகமுமாக 6 முகங்களிலிருந்து வெளிப்பட்ட சக்தியால் முருகன் அவதாரம் எடுத்தார். அந்த நாளில் அல்லது அதற்கு முன்பாகவே விரதம் இருந்து அந்த வைகாசி விசாக நாளில் முருகனுக்கு உகந்த செவ்வரளி செம்பருத்தி மலர் அணிவித்து சர்க்கரை பொங்கல், எலுமிச்சை சாதம் இயலாதவர்கள் பால், பழம் நெய்வேத்தியம் செய்து முருகனை வழிபட்டால் நிறைந்த பலன்கள் கிட்டும். கோவில்களில் சென்று முருகப்பெருமானை தரிசித்தும் வரலாம். அதனால் முருகனோடு சிவன், பார்வதி அருளும் அனைவருக்கும் கிட்டும். வாழ்வின் வெற்றிகள் பல கிட்டும். வரும் ஆபத்துகள் விலகும். கடன் தொல்லை தீரும். குழந்தை பாக்கியம் கிட்டும். குடும்பம் செழிக்கும். வழக்கு பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கிடைக்கும். ஆக அனைத்து நன்மைகளையும் பெற இந்த விசாகத்தில் முருகனை கட்டாயம் பூஜிக்க வேண்டும். அர்ஜுனனுக்கு பரமன் பாசுபதாஸ்திரம் வழங்கியதும் இந்த விசாகத்தில்தான். அதனால் இந்த திருநாளில் சிவனை வேண்டினால் வேண்டியதை வேண்டியவாறு வழங்குவார். இந்த வைசாக பௌர்ணமியில்தான் கல்கி அவதாரம் என்று நாம் போற்றும் புத்த பகவான் பிறந்தார். அவருக்கு போதி மரத்தடியில் ஞானம் கிடைத்ததும் இதே நாளில்தான். அவர் மேன்மை அடைந்ததும் இதே நாளில்தான். புத்த பகவானை வணங்கவும் இது மிகவும் உகந்த நாளாகும். வைகாசி பௌர்ணமியை மதி நான் முற்றிய மங்கள திருநாள் என்று போட்டுகிறது மணிமேகலை. இந்த மாதத்தின் மற்ற மேன்மைகளை பார்ப்போம். ரம்பா திருதியை. சுக்லபட்ச திருதியை ரம்பா திருதியை என்று குறிப்பிடப்படுகிறது. தேவலோக ரம்பா விரதம் இருந்து சாப விமோச்சனம் பெற்ற நாள் இது. இந்த திருதியையில் பார்வதி தேவியை வழிபட்டால் பெண்களுக்கு அழகும் திறமையும் கூடும், பொன்னும் பொருளும் சேரும் என்று ஞான நூல்கள் கூறுகின்றன. நரசிம்ம அவதாரம். இம்மாதம் சுக்லபட்ச சதுர்த்தி தான் பெருமாள் பிரகலாதனுடைய பக்திக்கு இறங்கி நரசிம்ம அவதாரம் எடுத்த நாள். இந்நாள் நரசிம்ம ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. சில சமயம் சித்திரை மாதங்களிலும் சில சமயம் வைகாசி மாதத்திலும் இது அமைகிறது. அந்த நாளில் நரசிம்மருக்கு பானகம் நிவேத்தியம் செய்து வேண்டிக் கொண்டால் சகல துன்பங்களிலிருந்தும் மீளலாம். பிரதோஷ ரிஷப விரதம். இம்மாத சிவராத்திரி பிரதோஷங்களில் ரிஷப விரதம் இருந்து ரிஷபாருடனை வேண்டி எள்ளு சாதம் நிவேத்தியம் செய்தால் பாவ விமோச்சனம் கிட்டும். மோகினி ஏகாதசி. இம்மாதத்தில் வரும் 2 ஏகாதசியும் அற்புதமானவை. வளர்பிறையில் வரும் ஏகாதசி மோகினி ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது. இது சில சமயம் சித்திரை மாதத்திலும் சில சமயம் வைகாசி மாதத்திலும் வரும். பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்தது இந்த திருநாளில்தான். இந்த விரதம் இருப்பதால் பெருமாள் தாயுள்ளம் கொண்டு அனைத்தையும் வழங்குவார். அப்ரா ஏகாதசி.
தேய்பிரை ஏகாதசி அப்ரா ஏகாதசி என்று போற்றப்படுகிறது. இந்த நாளில் விரதம் இருந்தால் நமது பாவங்கள் கோடாலி கொண்டு பிளப்பது போல வெட்டி வீழ்த்தப்படுகிறது. மகாலட்சுமி பூஜை. சுக்கிரனுக்கு உகந்த இந்த மாதத்தில் வெள்ளி செவ்வாய்களில் மகாலட்சுமி தேவியை வேண்டி அஷ்டோத்திரம் சொல்லி பூஜித்தால் சகல சௌபாகியங்களும் கிட்டும். அக்னி நட்சத்திர நிவர்த்தி. இம்மாதத்தில் வரும் அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி நாளில் மாலை வேளைகளில் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்தால் மகா புண்ணியம் கிட்டும். தானத்துக்கு உகந்தது. இந்த மாதத்தில் தானம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஒரு சமயம் ஒரு எளியவர் காட்டுப்பக்கமாக வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு திருடன் அவரிடம் இருந்த பொருட்களை எல்லாம் திருடிக்கொண்டு விரட்டிவிட்டான். அவர் வெயிலில் தள்ளாடியவாறு செல்வதைக் கண்ட அவன் சிறிது மனமிறங்கி அவருக்கு கிழிந்த செருப்பையும் பழைய குடை ஒன்றையும் அளித்தான். அவனது மரண சமயத்தில் யமதூதர்கள் அவனை அழைத்துச் செல்ல வருகையில் விஷ்ணு தூதர்கள் வந்து அவன் செய்த அந்த சிறு தானத்தின் பயனாக அவனை விஷ்ணுலோகம் அழைத்துச் சென்றனர். ஆகவே இம்மாதத்தில் செய்யும் தானங்கள் நமக்கு வைகுண்ட பதவி அளிக்கும். மகான்கள் பிறந்த மாதம். வைகாசி மாதத்தில் பிறப்பவர்கள் அழகுடனும் அறிவுடனும் திகழ்வார்கள். இந்த மாதத்தில் பிறந்த மகான்களை பற்றி காண்போம். 1. ஆதிசங்கரர் சுக்கிர பஞ்சமியில் அவதரித்தார். 2. மகா பெரியவர் இந்த மாத அனுஷ நட்சத்திரத்தில் அவதரித்தார். 3. விசாக நட்சத்திரத்தில் நம்மாழ்வார், சேக்கிழார், திருக்கோஷ்டியூர் நம்பிகள் பிறந்தனர். 4. மூல நட்சத்திரத்தில் திருநாவுக்கரசர் பிறந்தார். 5. 9 நாயன்மார்கள் இந்த மாதத்தில்தான் பிறந்துள்ளனர். வைகாசி மாதத்தில் கோவில்களில் நடைபெறும் உற்சவங்கள். வைகாசி விசாகத்தன்று அறுபடை வீடுகளிலும் அனைத்து முருகன் ஸ்தலங்களிலும் முருகனுக்கு பால்குடம் காவடிகள் எடுத்து திருவிழா கொண்டாடப்படுகிறது. 2. எல்லா சிவஸ்தலங்களிலும் விஷ்ணு தலங்களிலும் வைகாசி விசாகம் பௌர்ணமி பூஜைகள் நடைபெறுகின்றன. 3. காஞ்சி வரதராஜருக்கு பிரம்மோற்சவம் நடைபெற்று விசாகத்தன்று கருட சேவை நடைபெறுகிறது. 4. சீர்காழி அருகே உள்ள 12 சிவஸ்தலங்களிலிருந்து ரிஷப வாகனத்தில் புறப்பட்டு திருநாங்கூரில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார்கள். 5. இந்த விசாகத்தில்தான் யமதர்மன் அவதரித்ததாக புராணங்கள் சொல்கின்றன. அந்த நாளில் ஸ்ரீவாஞ்சியம், திருச்சி, மணச்சநல்லூர் அருகே உள்ள திருப்பைஞ்சீலி ஆகிய தலங்களில் சிறப்பு வழிபாடு செய்யப்படுகிறது. அந்த நாளில் சிவபெருமானை துதித்தால் யமபயம் நீங்கும். 6. பௌர்ணமி அன்று திருமீச்சூர் கோவிலில் ஸ்ரீ லலிதாம்பிகை சந்நிதியில் நெய்குள தரிசனம் செய்யலாம். 8. முல்லைத்தீவில் வற்றாபாளையம் கண்ணகி அம்மனுக்கு பூஜை செய்யப்படுகிறது. 9. கன்னிகா பரமேஸ்வரி சந்நிதிகளில் வாசவி ஜெயந்தி வணிகர்களால் கொண்டாடப்படுகிறது. 10. பெரியாழ்வார் வேண்டுதலுக்கிணங்கி இந்த பௌர்ணமியில் ரங்கநாதர், ஆண்டாளும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் காட்சிகள்தான் ஐதீகம். அதனால் அங்கு மடிமாங்காய் இடுவது நிவேதனம் செய்யப்படுகிறது. பாலில் மாங்காய், ஜீரகம், மிளகு பொடி, சர்க்கரை சேர்த்து தயாரிக்கப்படுகிறது. 11. தஞ்சை மாவட்டத்தில் உள்ள பல கிராமங்களில் நரசிம்ம ஜெயந்தி பாரம்பரிய முறைப்படி இன்றும் கொண்டாடப்படுகிறது. எதை செய்தாலும் பல மடங்காக வளரும். அதனால்தான் திருமணங்கள் போன்ற மங்கள நிகழ்ச்சிகள் இந்த மாதத்தில் செய்யப்படுகிறது. வசந்தமிகு வைகாசியில் தெய்வத்தை வேண்டி நீண்ட ஆயுளையும் நிறை செல்வத்தையும் பாவங்களிலிருந்து விடுதலையையும் நிறைந்த புண்ணியமும் பெறுவோமாக. இந்த வைகாசி மாதத்தின் சிறப்புகளை நமக்கு எழுதி வழங்கியவர் ஸ்ரீமதி வனஜா நாகராஜன் அவர்கள். நன்றி மேம். அடுத்து ஆனி மாத சிறப்புகளில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.